ரமதான் வந்தால் தான் நமக்கு குர்ஆன். இன்னொன்றையும் சொல்கிறேன், ரமதான் என்பது வணங்குவதற்கு, ரமதான் என்பது ரமதானை வணங்குவதற்கு உள்ள மாதம் அல்ல. இன்று பலர் இபாத் ரமதான், ரமதானை வணங்குபவர்களாக இருக்கிறார்கள். ஏன்? ரமதான் வந்தால் பள்ளிக்கு போவார்கள், ரமதான் வந்தால் குர்ஆனை திறப்பார்கள், ரமதான் வந்தால் அந்த மாதம் மட்டும் டிவிகளுக்கு, சீரியல்களுக்கு, சினிமாக்களுக்கு விடுமுறை. ரமதான் வந்தால் தான தர்மம் செய்வார்கள். ரமதான் வந்தால் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில், குர்ஆனை ஓதுவதில், தஅவாவை கேட்பதில் ஆர்வம் கொண்டு உட்கார்ந்து இருப்பார்கள். எப்போது ரமதான் முடியும் என்று காத்திருப்பார்கள். ரமதான் முடிந்தவுடன் ஆஃப் செய்யப்பட்டது ஆன் செய்யப்படும், தொடர்ந்த தொழுகைகள் விடப்படும், கொடுக்கப்பட்ட தான தர்மம் நிறுத்தப்படும், குர்ஆன் ஒரு பெரிய பட்டுப்புடவையில் மடிக்கப்பட்டு செல்ஃபின் மேலே வைக்கப்படும். இவர்கள் எல்லாம் ரமதானை வணங்குபவர்கள். இவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை வணங்கியவர்களாக மாற முடியாது. அல்லாஹ்வை வணங்குபவன் மற்ற மாதங்களிலும் இதை செய்வான், ரமதானில் அதிகப்படுத்துவான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். குர்ஆனை ஒரு நாள் 10 பக்கம் ஓதி இருப்பான், ரமதானில் ஒரு ஜுஸ்ஐ ஓதுவார். ஒரு நாள் 100 ரூபாயை தர்மம் செய்வார், ரமதானில் 1000 ரூபாயை தர்மம் செய்வார். இரவு வணக்கத்தை விட்டு விட்டு தொழுவார், ரமதானில் தொடர்ச்சியாக தொழுவார். குர்ஆனை ஓதுவார் மற்ற நாட்களில் குறைவாக, ரமதானில் அதிகமாக ஓதுவார். தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவதில் ஆர்வம் கொள்வார். சில நேரம் விடுமான ரமதானில் பேணி பேணி தொழுவார். அவ்வளவுதான். இவர்கள் அல்லாஹ்வை வணங்கியவர்கள், இவர்கள் ரமதானை வணங்கியவர்கள். எப்படி அடையாளம் தெரியும்? நாளைக்கு காலையில ஃபஜ்ர் நமக்கு தொழுதோம்னா நமக்கு அடையாளம் தெரியும். அவ்வளவுதான். ஒவ்வொரு தொழுகையும் ரமதானில் தொழுதது போன்று ரமதானுக்கு பிறகுள்ள மாதத்தில் தொழுதால் அடையாளம் தெரியும். நல்லா பாதுகாப்பாட